எங்கள் அண்ணன் அதிகமான் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க வந்தும் அது என்னென்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவர் இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள் இப்போ தொட்டாச்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி ஞாபகம் இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்காப்புல, அவரை கடந்துலாம் ஒருத்தனும் இங்கே கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆமாம், அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல பக்கத்தில் இருந்துட்டோம், ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும். நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு, அவர் தான் கதை வசனம், எங்கள் அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம சொல்லி அது விமர்சனமாக போயிடும். நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்பெல்லாம் நம்ம எப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது. உரையாடலாம் பிச்சு உதறிப்பாப்ல. ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு வந்து பூ விற்கும், வாத்தியார் கதாபாத்திரம், அவங்க ரதி, அவங்க வந்து பூ அது வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ வந்து பறிச்சாத்தான் வாடி போகும், இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படிலாம் இருக்கும். அப்போ இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ, அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிருவாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்போ அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண், அந்த பூக்காரி, இவர் இந்த காஜா ஷெரீஃபெல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது. ஆனால் அவர் கட்டின தாலி, இது ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேர விடுறார். கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை நிற்கிது, அந்த பூ வித்த பெண்ணை, அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர்.